ஹalleluya, குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினால நம்ம இன்னொரு புதிய நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். அதற்காக தேவனை துதிக்கலாம். வருஷங்கள் கடந்து போகையிலே கர்த்தருடைய கிருபை நம்ம கைவிடாமல் காக்கிறதுனால உயிரோட கூட இருக்கிறோம். அவரை துதிப்பதற்கு அனுதினமும் நமக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நேற்றைக்கு எங்கள் திருமண நாள். என்னையும் என்னுடைய மனைவியும் தேவன் ஆசீர்வதித்து கடந்த 43 வருடங்கள் எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை ஆசீர்வதித்து 3 குமாரரையும் அதே போல மகள்களாக மருமகள்கள் என்னும் மகள்களையும் 3 மருமகள்களையும் தேவன் கொடுத்து 10 பேர பிள்ளைகளை கொடுத்து இருவராய் இருந்த எங்களை 18 பேராய் செய்ததற்காக நாட்கள் போக போக வருஷங்கள் போக போக 43 வருடங்களுக்கு முன்பு நாங்க இருவராக இணைக்கப்பட்ட போது படிப்படியாக தேவன் வருஷம் வருஷம் விருத்தியையும் ஆசீர்வாதத்தையும் எல்லா விதத்திலையும் கொடுத்ததற்காக நான் தேவனை எவ்வளவோ துதிக்கிறேன். அவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் யாவும் நினைவு கூர்ந்து அவருக்கு துதிகளை செலுத்துகிறேன். சரி, நீங்க என் ஒருவனுக்கு தான் செய்தாரா நன்மை? உங்களுக்கும் செய்தாரு. நினைவுல வைத்துக் கொண்டால் நன்றியோட இருப்பீங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது, தியானிக்கும் போது, ஞாபகம் செய்யும் போது நாம உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு நன்றியோடு அவரை ஆராதிக்க முடியும். தேவனுடைய மகா கிருபையினால் இந்த வருஷமெல்லாம் காத்து இதோ இந்த வருஷ கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து அவருக்கு துதிகளை செலுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, நீர் என்றைக்கும் இருக்கிற தேவனா இருக்கிறீரே. எங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்கள்ல நீர் விரும்புகிற நிலையில் நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெறுமனே நம்ம கடிகாரங்கள் கேலண்டர்களை பார்த்து கொண்டு கணக்கு போட்டு கொள்கிறோம். ஆனால் நம் தேவன் எல்லையில்லாத தேவன், என்றைக்கும் இருக்கிற தேவன், யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறவர். மோசே எழுதின 90வது சங்கீதத்தில், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். எனக்கு பின்னாடி இந்த குளோப் சுற்றி கொண்டிருக்கு பாருங்க. இன்றைக்கு காலங்களை கணக்கு பார்க்கிறோம் என்றால், இதோ இந்த குளோப் சுற்றுவதனாலே இந்த சூரியன் சந்திரன் சுற்றுவதை வைத்து காலத்தை கணக்கு போடுகிறோம். நாம கணக்கு போட்டு இவ்வளவு என்று சொல்கிறோம். ஆனால் தேவனுக்கு நம்ம காலங்களுக்கும் அவர் காலங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் யுக யுகமா இருக்கிறவர், தலைமுறை தலைமுறையா இருக்கிறவர். பர்வதங்கள் தோன்றும் முன்பே, பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்பே இருக்கிறவர். அவருடைய பார்வைக்கு 1000 நாட்கள், வாசிக்கிறேன் பாருங்க இங்க 4ஆம் வசனத்தில், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. 1000 வருஷங்கள் ஒரு நாளை போல இருக்கிறதாம், நேற்றை போல இருக்கிறதாங்க. 1000 வருஷங்கள் ராத்திரியில ஒரு ஜாமத்தை போல இருக்கிறதாம். ஆமாங்க, நம்முடைய ஆண்டவரின் பார்வைக்கு காலங்கள் கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லையற்ற ஆண்டவரா இருக்கிறார். நமக்கு கொஞ்சம் காலம் கொடுத்திருக்கிறார். நீ பிறந்ததிலிருந்து நீ மரிக்கும் வரைக்கும் இந்த பூலோகத்தில் இருக்கிறாய். நீ பிறந்த தேதி, மரிக்கும் தேதி, நாம மரித்த பின்பு கல்லறையில அந்த கல்லின் மேல பதித்து வைப்பாங்க. born and expiry, death. என்னங்க, அவ்வளவு காலம்தான் நாம வெளியே இருக்கிறோம். மற்ற காலத்துல எங்க இருக்கிறோம்? மற்ற காலத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய மகத்தான திட்டத்தில் நாம இந்த உலகத்துல நமக்கு குறிக்கப்பட்ட வாழ்க்கை காலத்துல வாழ்ந்தா, இந்த உலகத்துல நீ வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உன் இருதயத்தை
அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அவருடைய வசனத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்ததை வைத்து இந்த உலகத்தை பிரிந்த பிறகு உனக்கு தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பிலே தேவனுக்காக நீ என்ன செய்தாய் என்பது சரீரத்தினால செய்த ஒவ்வொன்றுக்காகவும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கணக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஐயோ, நாம தேவனுக்கு கணக்கு சொல்ல முடியாதுங்க. தேவன் நம்மை ஆராய்ந்து பார்த்தா நம்மை என்ன சொல்லுவாங்க, பரீட்சித்தால் நாம என்ன செய்தோம் என்று நொடி நொடியாக நம்மை என்கொயரி செய்தால் nobody is perfect, nobody can stand before him. அவருக்கு முன்பு யாரும் நிற்க முடியாது. நாம் அவருக்கு முன்பு நிற்க முடியாதென்று, நம்முடைய பாவங்கள்ல இருந்து நாம வெளியே வர முடியாதென்று, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நம் பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றார். நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது, நீங்கள் எனக்கு முன்பு குற்றமற்றவர்களா இருக்க முடியாது. நீங்க இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்க பலவீனங்களை அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவங்களை நீங்க அறிக்கையிட்டால் நான் உண்மையுள்ளவரும் நீதி உள்ளவராகவே உங்கள் சகல அநியாயத்திலிருந்தும் உங்களை நான் சுத்திகரிப்பேன். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை நம்மால் செலுத்த முடியாது. இந்த மனிதனுடைய பரிகாரத்துக்கான மீட்பின் கிரயம் பணத்தாலோ தங்கம் வெள்ளியாலோ தீர்க்க முடிகிறது அல்ல. அதனால விலையேற பெற்ற தம் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை செய்தார். இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே, நான் பாவியாக நிற்கிறேன் என்று உங்கள் நிலையை நீங்க உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தினின்றும் நம்மை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கிறது. அதற்குதான் நியாய தீர்ப்பின் நாளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ஐ பெய்ட் இட் ஆல், நான் செலுத்திவிட்டேன் அவன் தண்டனை என்று நம் ஆண்டவர் நம் பட்சத்திலே வாதிப்பார். ஆமாங்க, அதற்குதான் இயேசு ஆண்டவரை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள் என்ற சுவிசேஷம் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்படுகிறது. யுக யுகமாயிருக்கிற தேவன், நம்மை முன்பே அறிந்த தேவன், நாம் பாவிகள் என்று, தோஷிகள் என்று, நரக பாத்திரர் என்று, மரணத்துக்கு பாத்திரர் என்று அறிந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். என்னங்க, அது உலகத்துல வாழும்போது நீங்க ஆண்டவரை அறிவதற்கு, உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்புவதற்கு, அவருடைய வார்த்தையின்படி செய்து நாம வாழ்ந்து நீ அவரை துக்கப்படுத்தின காரியங்களில் நீ அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக உன் பழைய கெட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதையில நடக்க வேண்டும். ஆகவே நீங்க அலட்சியமா வாழாதீங்க, நோக்கம் இல்லாத வாழ்க்கைய வாழாதீங்க. ஒரு நோக்கத்தோட கூட வாழுங்க. மனிதரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அநேகருக்கு இருக்கு. பணம் சம்பாதிப்பதே நோக்கம் என்பது போல அநேகர் இருக்கிறாங்க. இந்த உலகமே நிரந்தரம் என்பது போல அநேகர் வாழ்கிறாங்க. ஆனால் என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், நித்திய நரகத்திலிருந்து என்னை தப்புவித்து பரலோக ராஜ்ய வாரிசுகளாய் செய்வதற்காக தன்னைத்தான் அர்ப்பணித்துக் கொண்ட இயேசு ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. நீங்க ஒப்பு கொடுத்தீங்களா? அறுவடை காலம் முடிந்து போனது. இதோ இந்த வருஷமெல்லாம் முடிந்து போனது. கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்தது. இன்னும் சில நாட்களில் புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த வருஷமெல்லாம் எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கொடுத்தாரு, எத்தனையோ தருணங்களை உனக்கு கொடுத்தார். உன் மனதை மாற்றிக்கொண்டாயா? உன் இருதயத்தை சரி செய்து கொண்டாயா? உன் பாடுகளிலிருந்து நீ வெளியே வந்தாயா என்று குறைந்தது இந்த வருஷத்தின் கடைசியிலாவது நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரின் அன்பு எல்லையற்றதா இருக்கு. ஒரு முறை 90ஆம் சங்கீதம் 14 வாசிக்கிறேன் பாருங்க. காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எதுக்குங்க ஒவ்வொரு காலையும் மனிதன தியானத்தை கொடுப்பது? நீங்க திருப்தி இல்லாம தூங்க போயிருக்கலாம், மன திருப்தி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், திருப்தி இல்லாமலேயே வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலையும் தேவனுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண, உங்களை புதிதாக்க, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை பரிபூர்ணராக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே தட்டுகிறார். உங்களை
ஒவ்வொரு காலையும் தம்முடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகின்றார். கிருபை என்றால் தகுதி இல்லாதவங்களுக்கு காண்பிக்கிறது. அப்பொழுது நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே தேவனுடைய கிருபையினால் திருப்தியாக்கப்பட்டால் வாழ்நாள் எல்லாம் கூட சந்தோஷமாக இருப்போங்க. உங்க வாழ்நாள்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? யாக்கோபை உன் வாழ்நாட்கள் எத்தனை என்று கேட்டால், நான் வாழ்ந்த நாட்கள் குறைவே, அதுவும் வருத்தத்தோடு கூடியதே, சஞ்சலத்தோடு கூடியதே என்றார். நம்ம வாழ்ந்த நாட்கள் எத்தனை என்று கணக்கு பார்த்தால், எத்தனை நாள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், எத்தனை நாள் அழுது கொண்டு உட்கார்ந்தோம். என்னங்க கணக்கு பாருங்க, இந்த வருஷத்தின் கடைசியில எத்தனை விஷயங்கள்ல நாங்க சந்தோஷமா இருந்தோம், எத்தனைல துக்கப்பட்டோம், எத்தனை நன்மைகள் பெற்றோம், எத்தனை நஷ்டங்கள் பட்டோம், எத்தனை விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டோம், எத்தனை சாபங்களை சேர்த்து வைத்துக் கொண்டோம். ஆண்டவரிடத்தில் சென்று கணக்குகளை சரி செய்தால், உம்முடைய கிருபையில் ஆண்டவரை சரி செய்யுங்க என்று கேட்டால், 15ஆம் வசனம் பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஐயா, உம்முடைய வார்த்தையை கேட்காமல் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு. உமக்கு விரோதமாய் திரும்பி நாங்க நஷ்டம் போன நாட்கள் எத்தனையோ இருக்கு. இந்த புதிய வருஷத்துல நாங்கள் பிரவேசிக்கையிலே எவ்வளவு காலத்தை இந்த வருஷத்துல இழந்து போனோமோ, எத்தனை நாட்களை நாங்கள் இந்த வருஷத்தில் இழந்தோமோ, எவ்வளவு காலத்தை, எத்தனை வருஷங்களாக இன்னும் நாங்கள் உம்மை புரிந்து கொள்ளாமல் எங்கள் காலங்கள் கடந்ததோ. ஐயா, உங்க கிருபை நிமித்தம் நாங்கள் எத்தனை நாட்கள் பாடுபட்டோமோ அத்தனை இரட்டிப்பான நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக செய்யுங்க. என்னங்க, எத்தனை நாட்கள் நாங்க அழுது கொண்டு தீங்கை அனுபவித்தோமோ அத்தனை நாட்கள் நாங்க ஆனந்தத்தோட சந்தோஷிக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க என்று இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுவோம். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று ஆண்டவர் வாக்கு செய்தது போல, நீ இந்த வருஷத்துல அழுத அழுகைகள் திரும்ப அழ அவசியம் இல்லாமல், நீ இந்த வருஷத்துல பட்ட பாடுகள் திரும்ப புதிய வருஷத்துல பட அவசியம் இல்லாமல், தொடர வேண்டிய அவசியம் இல்லாமல், இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையிடத்தில் நாம நின்று, ஆண்டவரே, உம்மை விட்டு பாடுகளுக்கு உட்பட்டோம், உம்மை மறந்து நஷ்டங்களுக்கு ஆளானோமே, இழந்து போனதெல்லாம் எங்களுக்கு திரும்ப தரும் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை ஒரு வரமாக எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறீராகவே, எந்த சாபமும் எந்த தீங்கும் நாங்கள் திரும்ப இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக கொண்டு செல்லாதபடிக்கு உம்முடைய பாத தண்டையிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று நீங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க. தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபிங்க. தேவன் நம் சாபத்தை எடுத்து போட்டாராகவே, அவர் நம் பாவத்துக்கு நிவாரணம் செய்துட்டாராகவே, உங்க கண்ணீரை துடைத்து நீங்க விழுந்த குழிகளில் இருந்து உங்களை எழுப்பி இந்த வருஷத்துல நீங்கள் கண்ட சத்துருக்களை என்றைக்கும் பார்க்காதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஹாப்பி நியூ இயர்ல பிளஸட் நியூ இயரை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் சித்தமானால் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு விசேஷமான கூட்டம், உபவாச காத்திருப்பு கூட்டம் ஐஸ்வர்ய மஹாலில் நடக்கிறது. நீங்க உங்க வீடுகளில் செபிங்க அல்லது உங்க ஆலயங்களுக்கு சென்று செபிங்க. தேவ சமூகத்தில் முழங்காலிட்டு நம்முடைய இருதயங்களை ஊற்றி அவர் வாக்குத்தத்தங்களை பெற்று இரட்டிப்பான நன்மையோடு தேவனுடைய ஆலயத்திலே உபவாசத்தோடு ஜெபத்தோடு இன்னொரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக இப்பொழுதிலிருந்தே நம்மை நாம ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, யுக யுகமாய் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனே, பூமியை உண்டாக்கினதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் காலங்கள் மாறினாலும், நேரங்கள் மாறினாலும், கேலண்டர்கள் மாறினாலும், கடிகாரங்கள் திரும்பினாலும் மாற்றமில்லாத இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை காட்டுகிற இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. கடந்த காலத்திலே நாங்கள் பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடந்த வாழ்நாளிலே நாங்கள் பட்ட பாடுகளை திரும்பவும் நாங்கள் படாதபடிக்கு இந்த ராத்திரி உம்முடைய பாத தண்டையில மனஸ்தாபப்படுகிறோம். கிருபை காண்பித்து எங்கே அவமானப்பட்டோமோ அங்கே இரட்டிப்பு கண்ணத்தை, எங்கே பாடுகள் அனுபவித்தோமோ அங்கே இரட்டிப்பு சந்தோஷத்தை பெறும்படியாக
உம்முடைய ரத்தத்தில் எங்களை சுத்திகரித்து உம்முடைய வாக்குத்தத்தத்தோடு இந்த புதிய வருஷத்தில் உமக்கு சித்தமானால் எங்களை கொண்டு செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. இந்த வருஷ கடைசியில உங்க இருதயத்தை சரி செய்து கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு இன்னொரு புதிய வருஷத்துக்குள் தேவனுக்கு சித்தமானா பிரவேசிக்க நம்மை நாம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடுங்களை மீண்டும் சந்திக்கிற அந்த கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.